பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம், கொலைக்கு கொலை. நேற்று 20/12/2024 திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் ஈரக்குலையே நடுங்கிற அளவுக்கு நடந்த கொடூரமான விஷயம், கொடூரமான சம்பவம். நீதிமன்ற வளாகத்திலேயே வச்சு ஒருத்தவங்களை போடுறாங்க. 3 பேர் சேர்ந்து கொடூரமாக படுகொலை செய்கிறாங்க. அதுவும் கையை தனியாக துண்டிச்சிடுறாங்க. யார் இவங்கெல்லாம்? யாரை கொலை பண்ணுறாங்க? வாங்க பார்க்கலாம். இது நம்மளுடைய க்ரைம் ஸ்டோரி. ஊருக்குள்ள ஆதிக்க மனப்பான்மையோட நம்ம திரியணும். 4 பேருக்கு முன்னாடி கெத்து காட்டணும். இந்த சமூகத்தினரெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதா அப்படிங்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இதனால செய்யப்பட்ட ஒரு கொலை. அந்த கொலையின் காரணமாக 1 வருடம் காத்திருந்து பழி தீர்ப்பதற்காக முடிய வெட்டாம, முகசவரம் பண்ணாம காத்திருந்து நேற்று 20/12/2024 நீதிமன்ற வளாகத்தில் வச்சு செய்த ஒரு சம்பவம் தான் மாயாண்டியை கொலை செய்தது. யார் இந்த மாயாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் கீழ்நத்தத்தில் தெற்கூரை சேர்ந்தவங்க இந்த மாயாண்டி. இவங்களுடைய தந்தையின் பெயர் சண்முகம். இவங்க கூலி வேலை செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, மாரிச்செல்வம். சரி, இந்த மாயாண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள கொலை செய்திருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாமணி. இந்த ராஜாமணி எங்கே இருந்தாங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் கீழ்நத்தத்தில் வடக்கூரை சேர்ந்தவங்க தான் இந்த ராஜாமணி. இந்த ராஜாமணி கீழ்நத்தம் பகுதியோட ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. அதே சமயத்தில், அதாவது 2வது வார்டு கவுன்சிலராக இருந்தாங்க. அப்போ மாயாண்டியோடைய மனதில் இந்த சமூகத்தினர் இந்த அரசியல் ரீதியாக இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலையும், அதே மாதிரி இந்த சமூகத்தினர்கிட்ட தன்னுடைய ஆதிக்க மனப்பான்மையை காமிக்கணும் அப்படின்னா சம்பவங்கள் செய்தாதான் கெத்தா இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ராஜாமணியை கொலை செய்தறாங்க இவங்களுடைய கூட்டாளியான இசக்கியோட சேர்ந்துக்கிட்டு. அப்ப காவல்துறையிடம் இவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த படுகொலைக்கு ராஜாமணி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, எங்களுடைய வயல் வரப்புல ஆடு மேய்க்கும் போது ஏற்பட்ட தகராறுல இந்த கொலை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை திசை திருப்பி விட்டுறாங்க. தன்னுடைய அண்ணன் மிகவும் நேர்மையாக அரசியல் வாழ்க்கையில ஈடுபடும் போது தன்னுடைய அண்ணனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழித்த நபர்களை நான் சும்மாவே விடமாட்டேன், பழிக்கு பழி நான் வாங்கியே தீர்வேன். எப்படி என்னுடைய அண்ணனை கொலை செய்தார்களோ அதே மாதிரி இவர்களையும் நான் கொலை செய்வேன்னு சொல்லிட்டு சபதம் போட்டு செய்த சம்பவம் தான் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த சம்பவம். ராஜாமணியோட தம்பியான மனோராஜ் எடுத்த சபதத்திற்காக 1 வருட காலம் அவங்க பித்து பிடிச்ச மாதிரி முடிய வெட்டாம, முகச்சவரம் செய்யாம வெறி கொண்டு திரிஞ்சிருக்காங்க. எப்படியாவது மாயாண்டியை கொலை செய்து விடணும்னு சொல்லிட்டு மாயாண்டியை ரொம்பவே நுண்ணிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 1 வருட காலம்ங்கிறது அவங்க கொலை செய்த விதத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மாயாண்டியுடைய கைகளை தனியாக வெட்டியிருக்காங்க. எல்லாருடைய முன்னிலையிலும் இந்த மாதிரி படுகொலை செய்திருக்காங்க. காவல்துறையினர் இருந்திருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருந்திருக்காங்க, பொதுமக்கள் இருந்திருக்காங்க. அனைவருடைய முன்னிலையிலும் நடந்த சம்பவமாக இது பார்க்கும்போது மனோராஜுடைய அந்த வெறியோட தாக்கம் தான் நேற்று நடந்த சம்பவமாக கருதப்படுது. நேற்று காலை 10:20 மணிக்கு நீதிமன்ற வளாகத்தில் நடந்த மாயாண்டியோட கொலையில மனோராஜ், முத்துகிருஷ்ணன், தங்க மகேஷ், ராமகிருஷ்ணன், கணேஷ், கண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கொலை செய்திருக்காங்க. மாயாண்டியோட கொலையை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த பொதுமக்களும் சரி, அனைவரும் சரி, தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொல்லி எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமாக ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மாயாண்டியை கொலை செய்து விட்டு கொலையாளிகள் தப்பி ஓடிருக்காங்க. அப்ப யாருமே இந்த கொலையை தடுக்கிறதுக்கும் முன் வரல. அதே மாதிரி கொலையாளிகள் தப்பி ஓடும்போது அவங்கள தடுக்கிறதுக்கும் முன் வரல. ஆனால் ஒரே ஒரு வழக்கறிஞர் மட்டும் விடாது துரத்தி காமராஜ் நகர் பகுதியில் போயிட்டு ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கும் போது மற்ற காவலர்கள்லாம் இந்த கொலையாளியை பிடிப்பதற்கு கூட முன் வரல. ஆனால் ஒரே ஒரு சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் இவங்க மட்டும்தான் அந்த கொலையாளியை பிடிப்பதற்கு முன் வந்திருக்காங்க. உய்காட்டான் அந்த தப்பி ஓடிய மற்ற கொலையாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கார்ல ஏறி சென்றிருக்காங்க. அவங்க
பாளையம் கோட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போயிட்டு சரணடைஞ்சிருக்காங்க. நீதிமன்ற வளாகத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஏன் இந்த குற்றவாளிகளை தடுப்பதற்கு காவல்துறையினர் முன்வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை எடுத்து வச்சிருக்காங்க. மதிப்பிற்குரிய ex-ACP ராஜேந்திர ராஜா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஆர்பிசி செக்ஷன் 41, 42, 43, 44 படி கார்கனைசபிள் அஃபென்ஸ் நடக்கும்போது பொதுமக்களே ஒரு குற்றவாளியை கைது பண்ணி காவல்துறையிடம் ஒப்படைக்கலாம். அப்படி ஒப்படைக்கும் போது போலீஸ் நான் கோர்ட் போலீஸ் கிடையாது, இந்த ஜூரி செக்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காரணம் சொல்லி தவிர்ப்பதை விடுத்து அந்த போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அதற்கு காவல்துறையில் எல்லா போலீஸ்க்குமே ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லி ex-ACP ராஜேந்திர ராஜா ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காங்க. மாயாண்டியோடைய தம்பியான மாரிசெல்வம் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய அண்ணன் மாயாண்டி இவ்வளவு நாட்களாக கோவையில் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு வழக்கிற்காக தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்குள்ளேயே தன்னுடைய அண்ணனை கொலை செய்திருக்காங்க. அதனால எங்களுக்கு தகுந்த நீதி வேண்டும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு கொலை நடந்த பின்பு சாதிய கொலைகள், சாதி வன்முறை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த மாதிரியே பேசுகிறத விடுத்து இந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. மீண்டும் ஒரு குற்ற சம்பவத்துடன் சந்திக்கலாம்.